தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோடநாடு விவகாரம் தொடர்பாக பேச தடை விதிக்க கோரிய வழக்கில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் தொடர்புபடுத்தி பேசியதாக மு.க.ஸ்டாலின் மீது அவதூறு வழக்கு முதல்வர் சார்பில் தொடரப்பட்டது. இந்த வழக்கிற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க கோரி தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடநாடு சம்பவங்கள் தொடர்பாக ஸ்டாலின் தவறான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தமிழக அரசு புகார் தெரிவித்தது. இதனையடுத்து வழக்கு நிலுவையில் உள்ள போது ஸ்டாலின் இதுகுறித்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் என நீதிபதி இளந்திரையன் கருத்து தெரிவித்தார். மேலும் விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி இதற்குள்ளாக மு.க.ஸ்டாலின் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டார். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 269 பேர் போட்டியிடுவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் 19 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு கடந்த 19ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி நிறைவடைந்தது. வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் மாலை 3 மணியுடன் முடிவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 269 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சுமார் 92 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்தார். வேட்பாளர்கள் பட்டியல் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் அறிவிப்பு பலகையில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் அதிமுக வேட்பாளர்கள் 20 மக்களவை தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்குகின்றனர். இவை தவிர கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி வேட்பாளர்களும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திலும், பாமக 7 தொகுதிகளில் மாம்பழ சின்னத்திலும், பாஜக 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்திலும், 4 தொகுதிகளில் தேமுதிக முரசு சின்னத்திலும் களம் காண்கிறது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஜக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறது. இதேபோல் திமுக வேட்பாளர்கள் 20 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அவர்களை தவிர கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார், மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி, கொங்கு தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் சின்ராஜ், இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் ஆகிய 4 பேரும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே களமிறங்குகின்றனர். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் பானை சின்னத்திலும், ராமநாதபுரத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி ஏனி சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் 10 தொகுதிகளில் கை சின்னத்திலும், கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளில் கதிர் அருவாள் சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் தொகுதியில் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலும் களம் காண்கின்றனர். பயங்கரவாதத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தும் ஆட்சி வேண்டுமா அல்லது நடவடிக்கை எடுக்காத அரசு வேண்டுமா என மக்கள் முடிவெடுக்கும் தருணம் இது, பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கோரட்பூரில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அப்போதைய மத்திய அரசு பயங்கரவாதிகளின் பாதுகாப்பு இடங்களாக இருக்கும் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். 2 தினங்களுக்கு முன்பு செயற்கைக்கோளை இடைமறித்து அழிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிப்பிட்ட பிரதமர் அறிவியல் துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாக தெரிவித்தார். घबराकर नीची मुंडी करके बैठ जाने वाली सरकार चाहिए। आप बताइए, दुश्मन के घर में घुसकर मारने वाली सरकार चाहिए कि नहीं चाहिए? पूंछ दबाकर भागने वालों की जरूरत है क्या देश को? आपको यह तय करना है कि निर्णय करने वाली सरकार चाहिए या सिर्फ नारेबाजी करने वाली सरकार चाहिए. பின்னர் தெலுங்கானாவின் மெஹபூப் நகரில் உரையாற்றிய பிரதமர் அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர் ராவை கடுமையாக விமர்சித்தார். உண்மையான பணிகளை செய்வதை விட சந்திரசேகர் ராவிற்கு ஜோதிடத்தில்தான் நம்பிக்கை அதிகம் என கூறினார். தெலுங்கானாவை தொடர்ந்து ஆந்திராவிற்கு சென்ற பிரதமர் மோடி கர்னூலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவின் போது ஆந்திராவில் சூரியன் உதிக்கும் என்றும் ஊழல் மறையும் என்றும் கூறினார். மக்களவைத் தேர்தலில் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா போட்டியிடும் நிசாமாபாத் தொகுதியில் 185 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதால் வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்பட உள்ளது.
முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 11ஆம் தேதி நிசாமாபாத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தொகுதியில் மக்களவை உறுப்பினராக உள்ள கவிதா மீண்டும் களமிறங்கும் நிலையில் அவருக்கு போட்டியாக 184 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மஞ்சள் வாரியம் அமைக்க கோரி கவன ஈர்ப்பு முயற்சியாக வேட்புமனு தாக்கல் செய்த 178 விவசாயிகளும் இதில் உள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி 64 வேட்பாளர்களுக்கு மட்டுமே தேர்தல் நடத்த முடியும். புதியதாக வடிவமைக்கப்பட்ட 3ஆம் தொழில்நுட்ப இயந்திரங்களை பயன்படுத்தினால் 384 வேட்பாளர்களின் பெயர்களை இடம்பெறச் செய்யலாம். எனினும் தற்போது வாக்குச்சீட்டு முறையை நிசாமாபாத் தேர்தலில் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. 1996ஆம் ஆண்டு தமிழகத்தின் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் 1033 வேட்பாளர்கள் போட்டியிட்டதே தேசிய அளவில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தலாகும். வாக்குச்சீட்டாக புத்தகமே அச்சடிக்கப்பட்ட இத்தேர்தலில் திமுகவின் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் வெற்றி பெற்றார். ஜீவஜோதியின் கணவர் கொலை வழக்கு தொடர்பாக சரவணபவன் உரிமையாளர் ராஜகோபால் உட்பட 9 பேருக்கான ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அத்துடன் அவர்களின் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தேத்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜீவஜோதி என்பவரின் கணவர் பிரின்ஸ் சாந்தகுமார் 2001ஆம் ஆண்டு கொடைக்கானலில் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் ராஜகோபாலுக்கு தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதை விசாரித்த பூந்தமல்லி கீழமை நீதிமன்றம் கடந்த 2004ஆம் ஆண்டு ராஜகோபாலுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. கொலைக்கு உடந்தையாக இருந்த மற்ற 8 பேருக்கும் 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் மேல்முறையீடு செய்தபோது 2009ஆம் ஆண்டு ராஜகோபால், டேனியல், கார்மேகம், ஜாகிர் உசேன், காசி விஸ்வநாதன், பட்டுராஜன் ஆகிய 6 பேருக்கான தண்டனையை அதிகரித்து ஆயுள் தண்டனை விதித்தது. மேலும் தமிழ்ச்செல்வன், சேது, முருகானந்தம் ஆகிய 3 பேருக்கு பூந்தமல்லி நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராகவும் ராஜகோபால் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி NV ரமணா அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது சாந்தகுமார் கொலை வழக்கு தொடர்பாக ராஜகோபால் உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனை செல்லும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் அவர்களின் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்தார். இருந்தபோதும் ராஜகோபால் சார்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டதால் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதிக்குள் காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கின் பின்னணியை பொறுத்தவரை ஜீவஜோதியின் தந்தை சென்னையில் உள்ள சரவணபவன் ஹோட்டலில் வேலை செய்து வந்துள்ளார். இதன் மூலம் ஜீவஜோதி குடும்பத்தினர் ஓட்டல் உரிமையாளர் ராஜகோபாலுக்கு நெருக்கமாகினர். இதனிடையே சாந்தகுமாரை ஜீவஜோதி காதல் திருமணம் செய்து வேளச்சேரியில் வசித்து வந்துள்ளார். ஆனால் ஜீவஜோதியை 3வது திருமணம் செய்யும் நோக்கில் ராஜகோபால் முயற்சி மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு இடையூறாக இருந்த அவரின் கணவர் சாந்தகுமாரை 2001ஆம் ஆண்டு அடியாட்கள் மூலம் கொடைக்கானலுக்கு கடத்திச் சென்று கொலை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றமும் ஆயுள் தண்டனையை உறுதி செய்து 18 ஆண்டு காலமாக மேல்முறையீடு மூலம் தப்பி வந்த ராஜகோபால் உட்பட 9 பேருக்கும் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் பற்றி துப்பு கிடைக்காததால் போலீசார் திணறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கோவை துடியலூர் அருகே 5 வயது சிறுமி அவரின் வீட்டின் அருகே இறந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பொள்ளாச்சி சம்பவம் தணிவதற்குள் 5 வயது சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடுமை தமிழக மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. குற்றவாளிகள் உடனே கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் வாக்குறுதி அளித்த நிலையில் 3 நாட்களாகியும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. காவல்துறை நாங்க தேடிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு தர்றோம், குற்றவாளி நான் கண்டுபிடிச்சு தர்றேன்னு சொன்னாங்க சார். குழந்தைய நாங்க வாங்கலிங்க, ஆனா குற்றவாளி ஒன்னா கண்டுபிடிக்கலிங்க, எங்களுக்கு எந்த இதுவும் தெரியலைங்க சார். இந்த குழந்தைக்கு ஊரே நாங்க எங்களுக்கு உலகமே குழந்தைங்க, இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி வரணுங்களா? பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து ஆறுதல் கூறினார். அரசு மெத்தனத்தால் தான் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அப்போது அவர் குற்றம் சாட்டினார்.
இவங்க எத்தனையோ நல்ல அரசுகள் போது இதே போலீஸ்காரங்க தானே அரசு மெத்தனமாக இருக்கிறது, எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஊழல் அரசாங்கம் என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது நமது குழந்தை, நமது குடும்பம். இவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், எவ்வளவு சின்ன வீட்டுல இருந்தாலும் அது நம்ம குடும்பம் தான். அதை அப்படி நினைச்சாதான் இந்த சமூகம் உருப்படும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்திய சமூக செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர், சம்பவம் நடந்த 2ஆம் நாளே குற்றவாளிகள் குறித்து துப்பு கொடுப்போருக்கு சன்மானம் வழங்கப்படும் என போலீசார் அறிவித்திருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக கூறியுள்ளார். ஒரு நாள் 2 நாள்லேயே எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் துப்பு துறக்கிறோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு துப்பு பணம் கொடுக்குறோம், அறிவிக்கிறோம்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் இங்கே தோற்று போய் கிடக்குதுன்ற கடுமையாக சார்ஜ் பண்ண விரும்புகிறேன். ஒரு குழந்தை, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்பு பகுதியில் மிக கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பலமுறை, இன்றைக்கு அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தை பலமுறை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பாடி குடியிருப்பில் அருகாமலை குடியிருப்பு உள்ளே கிடக்குது, சுற்றி வீடு 4-5 வீடு கிடக்குது. எவ்வளவு தைரியமாக அந்த பாடி அங்கே போட முடியும்னு தெரியல. இதேபோல் போலீசாரின் நடவடிக்கைகள் பற்றி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பும் அங்குள்ள சுற்றுவட்டார மக்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தாங்கள் எப்போதுமே ஒத்துழைப்பு அளிப்போம் என்று கூறி வருகின்றனர். குற்றவாளி பக்கத்தில் நெருங்கிட்டங்க, அந்த டிஷர்ட் யாருதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாரு. நீங்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் சீக்கிரமாக அப்படின்னாருங்க. நேற்று நைட்டு நேற்று மதியானம் 3 மணிக்கே ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னாங்க. இனி வரைக்கும் இதுவரை சொல்லலைங்க. இப்போது ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. இப்போ நாங்களும் செமன் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் தர்றோம். அந்த செலவு கூட நாங்களே ஏற்றிக்கிறோம். ஆனால் எவன் குற்றவாளி அவனை முதல்ல பிடிச்சிட்டு மீதி இருக்கிறனால வெளியே விட்டுருங்க. இந்த சம்பவத்தால் சிறுமி வசித்த சுற்று வட்டாரங்களை சேர்ந்த மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக அவர்கள் தங்கள் பணிகளுக்கு கூட செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். சென்னையில் வருமான வரித்துறையிடம் சிக்கிய கான்ட்ராக்டரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 15 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படவிருந்த பணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு சனிக்கிழமை வந்த ஓர் அடையாளம் தெரியாத நபர் சென்னை புறநகரில் உள்ள வீட்டில் கத்தையாக கணக்கில் வராத பணம் இருப்பதாக தகவல் தந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நீலாங்கரையில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டுக்கு அதிகாரிகள் விரைந்தனர். ஆனால் அங்கு எதுவும் சிக்கவில்லை. அங்கு கிடைத்த தடயத்தை வைத்து கார் ஓட்டுநர் ஒருவரை பிடித்தனர். அவர் தந்த தகவலை வைத்து கீழ்கட்டளையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றனர். அது டூவெல் அசோசியேட்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் சபேசன் நடேசனின் வீடு என்பது தெரிய வந்தது. அங்கு நடத்திய சோதனையில் 15 கோடி ரூபாய் கணக்கில் வராத தொகை இருந்தது தெரிய வந்தது. மேலும் சபேசனின் நண்பரும் ஆரியபுரத்தைச் சேர்ந்த பொறியாளர் சரவணன் என்பவரின் வீட்டை சோதனையிட்டதில் 77 லட்சம் ரூபாய் சிக்கியது. அவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சபேசனின் நிறுவனம் உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அலங்கார விளக்குகள் அமைத்து தரும் ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது தெரிய வந்தது. சபேசனிடமிருந்த 15 கோடிக்கு அதிகாரிகள் கணக்கு கேட்டபோது அவரால் காட்ட முடியவில்லை. வருமான வரித்துறையினர் தொடர்ந்து துருவி கேட்டபோது நெஞ்சு வலிப்பதாக கூறி மயங்கி விழுந்தார். உண்மையாகவே அவர் மயங்கி விழுந்தாரா, போலியாக நடித்தாரா என்று தெரியவில்லை. விபரீதம் வேண்டாம் என கருதி அவரை மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடு செய்தனர். இந்நிலையில் சபேசனுக்கு வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். அவர் உடல்நிலை தேறிய பிறகே விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறும் வருமான வரித்துறையினர் தேர்தல் பட்டுவாடாவுக்கு வைக்கப்பட்டிருந்த பணமா என்று சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறையினர் கூறுகின்றனர். தமிழகத்தில் 120 கோடிக்கும் அதிகமான ரொக்கம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டும் வருமான வரித்துறையினர் கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு 20 நாட்களுக்கு முன்பு பிடிபட்ட தொகையை ஒப்பிட்டால் தமிழகத்தில் தற்போது 10 மடங்கு ரொக்கம் நகை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 72 கோடி ரூபாய் ரொக்கம், 54 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் உள்பட 142 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலில் இந்தியாவில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையால் இதுவரை 1253 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் தமிழகம்தான் முதலிடத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் இன்று BSNL பொது மேலாளர் அலுவலகம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 108 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது.